டிஸ்க்ளைமர். மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு உண்டாக்கும். புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கு உண்டாக்கும். தீங்கு விளைவிக்கும். This video is sponsored by என்னடா பண்ற vlogs, edited by என்னடா பண்ற vlogs, script written by என்னடா பண்ற vlogs, dialogue written by என்னடா பண்ற vlogs, all in all by என்னடா பண்ற vlogs. Say my name. My name is Tom Shelby. King Ragnar. That is my name. ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போது நம்ம இந்த ஒரு வீடியோ எதுக்காகன்னா, நம்ம மீடியா சினிமா லெவலில் கஷ்டப்படுற பசங்களோ பொண்ணுங்களோ இல்லை கொஞ்சம் வயசான யாராச்சும் ஏஜில் இருப்பாங்க, இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம டெடிகேட் பண்ணுறோம், சமர்ப்பிக்கிறோம். வீடியோ கொஞ்சம் ஃபன் கரெக்டாகவும் கொண்டு போவோம். ஆனால் கடைசியில் பாருங்கள், கடைசியில் ஒர்த்தாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்களும் ஒர்த்தாக இருக்குல்ல, நம்மளால முடிஞ்ச ஒரு எஃபோர்ட்டை போட்டு ஒரு ஒர்த்து கண்டென்ட் கொடுக்குறோன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே போல் நீங்களும் லாஸ்ட் வரைக்கும் நாங்களே பார்க்குறோம். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நிறைய சின்ன சின்ன மூமெண்ட் உங்களுக்கு மிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போது யாரோட ஒரு சீன் பண்ண போகிறோம்னா, நம்ம விஜய் டிவியில் ரீக்ரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம விஜய் டிவியில் வேலை பார்க்குற விஜய் டிவியில் இருக்கிறவங்களோட நம்ம ராமரண்டி ராமரண்ணாவும் நிஷாக்காவோட ஒரு சின்ன ஒரு காம்போ பண்ண போகிறோம். ஒரு அளவுக்கு மேல பண்ண. ஹலோ ஹலோ, சொப்பன சுந்தரி டீச்சரா? ஆமாங்க. உங்களுக்கு நாங்க டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கோம். சரிங்க, கொடுங்க. எந்த ஊரு கொடுத்துருக்கீங்க? உங்களுக்கு புதுக்கோட்டை பக்கம் கொடுத்துருக்கோம். புதுக்கோட்டை பக்கம் கொடுத்துருக்கீங்களா? சரி, இப்போ அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? சோ நீங்க இந்த ஸ்கூல்ல இன்னைக்கு மட்டும் தான் நீங்க வேலை பார்க்க முடியும். நாளையில இருந்து நீங்க அந்த புதுக்கோட்டை ஸ்கூலுக்கு தான் போறீங்க. இல்ல, முதல்ல மாதிரியே பேசுங்க, அது நல்லா இருந்துச்சு. இந்த பக்கம் இன்னைக்கு தான் நீங்க கடைசியா இங்க ஒர்க் பண்ண போறீங்க. சரிங்க. சோ நாளையில இருந்து நீங்க புதுக்கோட்டை அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ண போறீங்க. சரிங்க, ஜாப்ல ஜாயின் பண்ணி போறோம். ஓகே. இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல நீங்க லாஸ்டா ஒர்க் பண்ணிட்டு நீங்க கிளம்புங்க மேம். சரி, நீங்க கட் பண்ணுங்க. நான் ஒரு ஐயா ஐயா நல்லா ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கங்க. இது ஒரு தொலைக்காட்சி, அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் போட முடியாது. நீங்க அதுக்கு வார்த்தைக்கு விளக்க வச்சிருக்கீங்களா? அதாவது புறம் என்றால் வெளியேறுவது, போக்கு என்றால் செல்வது. அதாவது நாடாக வீதி வீதியாக சென்று மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதிப்பதுதான் எனது பிரதான வேலை. தட் இஸ் மை ஜாப்லெஸ் ஜாப். அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது இந்த ஜல்சா குமார், இதுக்கான பெயர் காரணம்னு சொல்ல முடியுமா? ஐயா, நான் இதுக்கு முன்னாடி கூலி வேலை செஞ்சிருந்த சாதாரண சித்தாளையா. ப்ராஜெக்ட் சைட்ல மணலை ஜலிச்சு கொடுப்பேன். I purify the sand. Because of that, I became to purify this land. Understand? அதாவது ஐயா, நான் வந்து மண்ணை ஜலிச்சிட்டு இருக்கும்போது ஜலிச்சாச்சாடான்னு கேட்டாங்க. ஜல்சாச்சா குமார். அதுதான் நாளடைவில் எனது திவ்யமான நாமமாக மாறிவிட்டது, ஜல்சா குமார். ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். சும்மா சோடிச்ச கேஸ் தானே, வாபஸ் வாங்க. எது சோடிச்ச கேஸுங்கறியா?
என் நிலத்தை விலை பேசுறீங்க, நான் கொடுக்கல, பெரிய மனுஷன் அருவாளால இங்க அருவாளும் பேச பாயும் பேச. இப்ப சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கிறங்க. சொல்லுங்க மாப்ள. கோடி கணக்கில் ஒட்டி கொடுத்தாலே என் நிலத்தை விற்க மாட்டேன். நான் உட்கார்ந்து இருக்காரு கோயம்புத்தூர் கொண்டராசு, அவர் கிணத்துல தான் தண்ணி வருது. அப்படி தண்ணி தான் எடுத்தா அவர் கிணத்துல வாங்கி குடிச்சுக்கிற வேண்டியதுதானே. அவர் விற்பாரு எதை வேணா. வரல லைட்டு போகுது. டிபி சரியா லேட்டாக போகிறான். மக்களே சப்ஸ்கிரைப் டு என்னடா பண்ணுற vlogs. சரி நிறுத்து. நான் வீட்டில் ஒரு இன்னைக்கு ஹெலிபேட் வைக்கணும். செருப்பாலே அடிப்பேன். இவன் என்ன டாய் ஹெலிபேடில் இது ஏரோப்ளைனுக்கு எப்படி ஹெலிபேட் வரும்? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். சரி எல்லாத்தையும் தூத்தாச்சுல்ல. சரி நீ நேரில் நான் வைக்கிறேன். இல்லை பண்ணுற இந்த படத்தை டாமஞ்சேரி ஏதோ ஒரு காப்பி ஹேரி பாட்டரில் வருமே. ஹாரி பாட்டர் இல்லை, டாமஞ்சேரியில் இப்படி வச்சு தாமரை மேஜிக் வாண்ட். நடுவில் எந்த கம்பு மாட்டேன் நிக்கி. பாட்டி உன்னை ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா ப்ளீஸ் பாட்டி. என்னையா? ஆமாம் பாட்டி ப்ளீஸ். ஒன்னு என்ன, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ. பாட்டி சரி பாட்டி சரி. இங்க பாரு பாட்டி, இந்த பக்கம் பாரு, கொஞ்சம் மேல பாரு, கொஞ்சம் கீழே இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் பாரு பாட்டி, இந்த பக்கம் பாட்டி, இந்த பக்கம். அப்படியே இரு பாட்டி. இங்க பாரு, என்ன பாரு, இங்க பாரு. கேமரா பாரு, கேமரா. அப்படியே கேமரா பாரு பாட்டி. குழந்தை மாதிரி சிரி. ஐயா குழந்தை எப்படிதான் சிரிக்குமா? நல்லா சிரி. அம்மா நான் இவ்வளோ அழகாவா இருக்கேன்? டேய் இந்த மிஷினில் நீ எதுவோ பண்ணிட்ட. ஐயா நீ தான் பாட்டி அவ்வளோ அழகா இருக்க. வாடா, தினமும் கண்ணாடில் பார்க்கறேன், அதில் இப்படி இல்லையே. ஐயா நல்லா தான் பாட்டி இருக்க, இது பொய் சொல்லாது. இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவா. அவள் சொல்லிக்கிட்டே இருப்பா, நீ பிறந்ததும் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு. அதான் நாம் இங்கே வந்திருக்கோம். பலா அவன் கரெக்டாக இருக்காங்க, வர சொல்ல. தெரியும் சார், ஆனால் முகத்தில் தழும்பு இருக்கே சார். அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீ அவனை வர சொல்ல, நான் பார்க்குறேன். கரெக்டாக இருப்பான், நீ வர சொல்லு. ஸோ ஹாய் மக்களே. ஹாய் இல்லை பாய் மக்களே. ஸோ நம்ம வந்து நம்ம சொன்ன போல் கொஞ்சம் ஃபஸ்ட்டு காமெடி கண்ணு, அடுத்த கொஞ்சம் ஒருத்தான கண்ணு கொடுத்துருப்போம்னு நினைக்கிறோம். ஸோ நாங்கள் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறோம். நாங்கள் மறுபடியும் சொல்லிட்டு நாங்கள் பெரிய பிஸ்தல்லாம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து இப்போ நல்லதாக பண்ணோமா இல்லை கெட்டதாக பண்ணோமா இல்லை, உங்களுக்கு கழுவித்து தோணும் என்ன நமக்கு மாதிரி கிரிஞ்சாக பண்ணுறான், ரொம்ப கிரிஞ்சு பூமர் அப்படிலாம் பண்ணுறேன்னா நீ கழுவி ஊற்றுங்க. கமெண்ட்டில் எவ்வளோ வேணால் கழுவி ஊற்றுங்க, பரவாயில்ல, நாங்கள் கேட்டுக்கிறோம். முதல்ல நாங்கள்லாம் ஐயோ ஒரு 2 மணிக்கு படமே எடுத்து வச்சுருக்குறோம். ஆனால் உங்களுக்கு வந்து வெறும் ஒரு 10 நிமிஷத்துக்கு தான் ஒரு வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது எவ்வளோ கிரெடிட் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது அவனுங்க வந்து நம்ம சினிமேட்டிக் கிளிப்பில் நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு விட்டுருவோம். அவங்க வந்து என்ன ரெடி பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு சைடுக்கு ஒவ்வொரு லைட் எஃபெக்ட், ஒவ்வொரு எமோஷன்ஸ்க்கு ஏற்ற ஒவ்வொரு சினிமேட்டிக் கலர், ஒவ்வொரு அந்த கலர்லாம் ரெடி பண்ணுறதுக்காக அவனுக்கு நல்லா கஷ்டம். எப்போ ஷூட் ஆரம்பிச்சோம்? 9 மணிக்கா? 9 இல்லை 8 மணிக்கு. மணி 12 ஆகுது. 8 மணி ஆரம்பிச்சது, மணி 12. ஃபோக்கஸ்டாக தெரியுதான்னு தெரியல. 0009னா மணி 12 9 ஆயிரம்.
மிடில் கிளாஸ் பசங்களுக்கு காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோங்கிறது பயம். சினிமாவில் இருக்கிற பசங்களுக்கு விஸ்காம் எடுத்து போகிறவங்களுக்கும் பயம் இருக்கும், விஸ்காம் எடுக்காமல் போகிறவங்க பசங்களுக்கும் பயம் இருக்கும். விஸ்காம் எடுக்காமல் போகிற பசங்களை நார்மல் டிகிரி முடிச்சுட்டு ஃபேமிலி ரன் பண்ணாக்கா, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்க்குறதுக்கா, இல்லை இந்த சினிமா ஃபீல்டில் இறங்கி ரொம்ப வருஷம் அடிபட்டு வர்றதுக்கான்னு தெரியும் பயந்து நிறைய பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க விஷயத்துக்காக. இங்கே மேக்ஸிமம் ஆம்பிஷனை சாக்ரிஃபைஸ் பண்ண பசங்க தான் அதிகம். கரெக்ட். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கரெக்ட். ஸோ சீக்கிரம் டாட்டா இவ்வளோ அவனுக்கு யோசிச்சு பண்ணி என்ன பேசிட்டே இருக்காங்க, யாருக்குனே பேசுவாங்க, இன்னும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பண்ண யூடியூப் போங்க, நேராக போய் சர்ச்சில் போய் என்னடா பண்ணுற vlogs அப்படி கொடுங்க, சப்ஸ்கிரைப், பெல் பட்டன், அவ்வளோதான். பாய்.